உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. காலையில சாமி கும்பிட்டு வந்து ஒவ்வொரு காரியகர்த்தாவோட ஆர்வமும் அந்த வெறியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பல மேடைகளை பார்த்திருக்கிறேன். நான் அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஆனா உண்மையிலே காடர் பேஸ்ட், அதாவது இங்கே பணியாற்றும் ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுத்து நடத்தும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று நான் உறுதியாக கூறுகிறேன். இட் இஸ் a காடர் பேஸ்ட். எல்லா காடர்ஸுக்கும் மரியாதை உண்டு. எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பணி அமைத்திருக்கிறார்கள். அந்த பணியை எல்லாரும் சின்சியரா பண்றாங்க. அது செஞ்சாலே போதுங்க. நான் இங்க வரல, எனக்கு வேண்டும்ங்கிறது. நான் எதற்காக இங்க வந்தேன்? நாளைக்கு சமுதாயம் நல்லா இருக்கணும், பெண்களுக்கு உரிமை இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், வீடு இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோட நாங்க வாழணும். அதற்கு இருக்கிற ஒரே பிரதமர் மோடிஜி அவர்கள். நான் உழைப்பு மட்டுமே நம்பி வளர்ந்தவர். என் வாழ்க்கையில உழைப்பு மட்டுமே எனக்கு துரோகம் செய்யாது. அந்த உழைப்பு என்னைக்குமே எல்லாருக்கும் அது ஒரு பலமா இருக்கணும். நீங்க இந்த சூரிய வம்சம் படம் பார்த்தீங்கல்ல, அதுல சின்ராசு என்ன பண்ணுவாரு, என்னதான் அவர் நல்லா இருந்தாலும் முதல்ல மனைவியை தட்டி கொடுத்த, நீ போய் நில்லு, நான் உன் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இந்த நாட்டாமை அவர்கள் எனக்கு வழிவகுத்து, நீ நில்லு, உன்னால முடியும், நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு ஒரு தூண் இல்ல, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி என் பின்னாடி நிக்கிறாரு. அதுக்கு எங்க குடும்பமும் நிக்குது. எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு வீடு போய் இவ்வளவு நேரம் இல்ல, உன்னால முடியும், நீ எவ்வளவு விஷயங்கள் பண்ற, இது உனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்காக என்னை வந்து தைரியம் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான். அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன். நான் எல்லாம் முன்ன அவருக்காக நான் நிறைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு ஊரும் போய் பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். என்னப்பா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, என்னங்க வீட்டு வாசல்ல சாக்கடை வச்சிருக்காங்க, இதெல்லாம் மாத்தாம 50 வருஷமா என்னங்க பண்ணீங்க? மாத்தி மாத்தி திராவிடன் திராவிடன்னு பேசுறீங்க. குடும்பம் தவிர வேற யாருக்கு வாழ்வு வந்து உயர்த்திருக்காங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.